பிரம்மகுப்தருடைய மிகப்பெரிய பணி என்ன அப்படின்னு கேட்டால், பூஜ்யம் இருக்குல்ல, பூஜ்யத்தின் பயனை எடுத்து காட்டிய பிரம்மகுப்தர்னு சொல்லுவாங்க. புவியீர்ப்பு விசையை பற்றி பிரம்மகுப்தர் சொல்லியிருக்கிறாரு. இங்கே பிரம்மகுப்தர் பூஜ்யத்தின் பயனையும் எடுத்து காட்டியவர் பிரம்மகுப்தர் தான். இவரும் குப்தர் காலத்தில் தான் வாழ்ந்த சிறந்த கணித மேதை. இவர் எழுதிய நூல், பிரம்மகுப்தர் எழுதிய நூல் சித்தாந்த சிரோன்மணி அப்படின்னு சொல்லி பிரம்மகுப்தர் சித்தாந்த சிரோன்மணின்னு எழுதியிருக்கிறாரு. இதில் எண்ணியல், எடை, கொள்ளளவு, கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல், பரப்பு, கன அளவு, பூஜ்யம், இந்த இயற்கணிதம் பற்றிலாம் பிரம்மகுப்தர் சொல்லியிருக்கிறார். அப்போ அல்ஜிப்ராவை பற்றி ஆரியப்பட்டாவும் சொல்லியிருக்கிறாரு. இங்கே பூஜ்யம் இயற்கணிதம் பற்றியும் பிரம்மகுப்தரும் சொல்லியிருக்கிறாங்க. பிரம்மகுப்தருடைய நூல் கொடுத்துருக்காங்க பாருங்க. அதாவது பிரம்மஸ்பு சித்தாந்தம், அடுத்து காரண கண்டாக்கடியா அப்படிங்கிற நூல்கள் சொல்லியிருக்காங்க. இவர் வானவியலும் கணிதவியலும் வல்லுநர் தான் இந்த பிரம்மகுப்தர். இவர் தான் இந்த நூல்கள் எழுதியிருக்கிறாரு. பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே அந்த புவியீர்ப்பு விசையை பற்றி இவருடைய நூலில் பிரம்மகுப்தர் சொல்லியிருக்கிறார்.